ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா மாத்திரையோட இந்த vlog ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் எல்லாருமே ஃபீவர் கோல்டாக இருந்தது. என் பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவரிஷாக 1 or 2 அப்படிலாம் இருந்தது. ஸோ அவனை பார்த்துக்கிட்டே இருந்த கேப்பில் எனக்கு அந்த ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்னால நான் இந்த ஆன்டி ஃப்ளூ கேப்சூல் டாக்டர் எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் டோலோ அண்ட் மல்டிவைட்டமின் டேப்லெட். என் பெரிய பையனுக்கும் இதே ஆன்டி ஃப்ளூ டேப்லெட் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் டோஸ் தான். எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரே ஃப்ளூவாக இருக்குது. ஸோ கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆச்சுன்னு நான் இந்த vlogல சொல்கிறேன். நான் 5 டேஸாக 102, 101 அந்த மாதிரியே ஃபீவர் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மில்க் சப்ளை ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி பம்ப் பண்ணால் 20, 30 அந்த மாதிரி தான் வந்தது. இன்னும் என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்தேன். முருங்கைக்காய் சூப், ஆலுவல்லி கிழங்கு, அதுக்கப்புறம் எனக்கு சொரா புட்டு சாப்பிட்டாலே யூஸ்வலாக மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணேன். ஆனால் சப்ளை எனக்கு பெருசாக ஏறவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு திடீர்னு டிசென்ட்ரி ஆகிடுச்சு. மோஷனில் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்துச்சு. சரி, நாங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா மோஷன் டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. as well as அப்டமன் ஸ்கேனும் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ஸ்கேன் பண்ணல, மோஷன் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்திருந்தோம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லா மில்க் இன்டேக் as well as யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஹாப்பி பேபியாக தான் இருந்தாங்க. அதனால் பெருசாக டாக்டர் ஒன்றும் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா WBC ப்ரெசென்ட் as well as மியூக்கஸ் ப்ரெசென்ட் இருக்கிறதுனால மேபி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆகியிருக்கலான்ட்டு ரெண்டை ஒன்று ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஒன்று ப்ரோபயோட்டிக் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் டாக்ஸிமோ. இது டிஸ்டில்டு வாட்டரில் கலக்கி நம்ம 2.5 ml கொடுக்க சொன்னாங்க மார்னிங் அண்ட் நைட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெஃபிலாக். இது ப்ரோபயோட்டிக். இது ஹாஃப் சாஷே மார்னிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 டேஸாக கிட்டத்தட்ட கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பாப்பாவுக்கு அந்த க்ரீன் கலர் ஸ்டூல்லேருந்து இப்போ எல்லோ கலர் ஸ்டூலாக அது மாறிடுச்சு. இன்னும் கம்ப்ளீட்டாக நார்மல் ஸ்டூல் வரல. ஸோ அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் எனக்கு ஃபார்முலா மில்க் கொடுங்க, சப்போஸ் மில்க் பத்தலை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான்ட்டு இந்த சிம்லாக் ப்ளஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ ஒன்றுத்தில் போடுறேன். இன்னும் மனம் தளரக்கூடாது. எப்படியாச்சும் பம்ப் பண்ணி மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக பம்ப் பண்ணி அப்பப்போ இன்டர்வல்ஸ்லாம் பவர் பம்ப், அப்புறம் பாப்பாவை ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி இப்போ 70 ml வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அடி மேலே அடியாக இருந்ததுங்க. எங்கள் 4 பேருக்கும் உடம்பு சரியாமல் போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரும். இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.